நான் தோத்து போகும்போது அசிங்கப்பட மாட்டேன். நீ தோத்து போனோம். அப்பப்ப ஏன் உன்னை தோத்து போனா, நீ செஞ்ச தப்பு உனக்கு தெரிய வரும். உன்னெல்லாம் வேஸ்ட் நினைச்சான் பாரு, அவன் முன்னாடி நீ ஜெயிச்சா அவனுக்கு நீ யாருன்னு தெரிய வரும். அதனால அப்போ தோத்து போகணும். ஆனா நீ அசிங்கப்படக்கூடாது. ஏன்னா நீ யாரை நம்பணும்னு உனக்கு தெரியணும். நீ எப்ப தெரியுமா அசிங்கப்படுவ? நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கினாதான். இறைவனை உணர்ந்தவனுக்கும் உணராதவனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கும் போதும் நான் ஜெயிக்க தான் போறேன்னு உனக்கு தெரியணும். ஏன்னா கூட இருக்கிறது யாரு? இறைவன். இந்த ரெண்டு வந்தாதான் அனுகிரகம். இது ரெண்டு உனக்கு கண்டிப்பா வரும். எக்ஸசிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் வரவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் கெட்டவன் கிடையாது, ஆனா அவன் கூட இருக்கவங்களுக்கு நல்லது நடக்காதுன்னு பயத்திலே இருப்பான். திங்க் பண்ணி அவன் நிம்மதியும் கெடுத்துருவான், இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுத்துருவான். சி, வேற வேற மதம் மாறினா பிரயோஜனம் இல்லைன்னு. சி, நீ கிறிஸ்டினா, நான் இந்துவா மாற சொல்ல, கிறிஸ்டினாவே இருந்துரு. ஆனா ஜீசஸ் சொன்னது புரிஞ்சுக்கணும். சார் சிவன் வேற ஜீசஸ் வேற, ஆனா ஜீசஸும் சிவனும் ஃப்ரெண்டுன்ற இல்லைன்னு ஒருத்தனை ப்ரூவ் பண்ண சொல்லு. உன் பிரச்சனைக்கு வேற யாரோ காரணம்னு நினைச்சு அதுக்கு யார் காரணமோ அது தீப்பானான்னு போய் ஊரா தேட ஆரம்பிச்சிருவேன். ராகு சரியில்லைன்வ, நம்பர் சரியில்லைன்வ, உன் பேரே சரியில்லைன்வ, என் கஷ்டத்துக்கு காரணம் என் பேர் 7ல் முடியுதுன்வ, நான் பிறந்த தேதி 4ல் முடியுதுன்வ, இல்ல 8ல் முடியுதுன்வ, வீடு வாஸ்துப்படி சரியில்லை சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கணும்வ. அப்ப அனுகிரகம்னா என்ன? ரெண்டே தான் அனுகிரகம். ஃபைண்டிங் பீஸ் வித் இன் மை ஓன் செல்ஃப் and ability to believe when there is no evidence of success. உன் பாவத்தெல்லாம் அவன் ஏத்துக்க மாட்டான். அப்புறம் இந்த உலகத்தில் அவன் ஜாலியா இருப்பானே. அப்ப நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன காரணம் பாருங்களேன். ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், ஏன்னா தமிழ்ல பேசினா கூட புரியாம போயிடும். as you sow, சூப்பர், யாருக்கெல்லாம் இது கம்ப்ளீட் பண்ண முடியும்? as you sow, இது எத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு புரியும்? can I say the answer is? எல்லாரும் கை தூக்குங்க. இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? as you sow, as you reap. is there anybody able to connect with me? இது சயின்டிஃபிக்கா எஸ்ன்னு எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. இப்போ நான் அதை வேற மாதிரி கொண்டு போறேன். ஓ மை காட், இதுல இப்படி ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்கா? நீ இப்போ என்ன செய்யறியோ அதை தான் வினை பயனா வரப்போகுது. வினை விதித்தவன் வினை அறுப்பான். அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கலாமே, as you sow, as you reapனா, இப்போ நான் படுற கஷ்டம், சஃபரிங், ஐ எம் ரீப்பிங் ஒன்லி வாட் ஐ sowed. அதான் மேட்டர். எனக்கு அந்த டென்ஷனே வராது. இது புரிஞ்சுதுன்னா இது புரிஞ்சிடும். ஆனா என்ன, இந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. யாருக்கு இது புரியுது? as you sow, as you reap. அப்ப நீ எங்கேயாவது ஒரு பிரேக் எடுத்து அதை மாத்தி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு மனசு உடங்கணும். அது எப்போ உடங்கும்னா, நீ நினைச்சது நடக்கும்னு தோணணும். நீ நினைச்சது உனக்கு நடக்கும், ஆனா உன்னால முடியாது, அவனால முடியும் புரிஞ்சுக்கணும். அப்ப அனுகிரகம்னா என்ன? ரெண்டே தான் அனுகிரகம். ஃபைண்டிங் பீஸ் வித் இன் மை ஓன் செல்ஃப் அண்ட் எபிலிட்டி டு பிலீவ் when there is no evidence of success. இறைவனை உணர்ந்தவனுக்கும் உணராதவனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கும் போதும் நான் ஜெயிக்க தான் போறேன்னு உனக்கு தெரியணும். ஏன்னா கூட இருக்கிறது யாரு? இறைவன். இந்த ரெண்டு வந்தாதான் அனுகிரகம். இது ரெண்டும் உனக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா நான் தோத்து போகும்போது அசிங்கப்பட மாட்டேன். நீ தோத்து போனோம். அப்பப்ப ஏன் உன்னை தோத்து போனா, நீ செஞ்ச தப்பு உனக்கு தெரிய வரும். உன்னெல்லாம் வேஸ்ட் நினைச்சான் பாரு, அவன் முன்னாடி நீ ஜெயிச்சா அவனுக்கு நீ யாருன்னு தெரிய வரும். அதனால அப்போ தோத்து போகணும். ஆனா நீ அசிங்கப்படக்கூடாது. ஏன்னா நீ யாரை நம்பணும்னு உனக்கு தெரியணும். நீ எப்ப தெரியுமா அசிங்கப்படுவ? நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கினாதான். Falling down is a normal incident, trust me. But rising again is your decision. எல்லாருக்கும் கீழே விழுந்தவனுக்கு கை கொடுப்பானான்னு தெரியாது. நான் அகஸ்தியர் சாதாரணமாக சொல்றாரு. ஏஞ்சிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் கை கொடுக்க ஒருத்தன் சத்தியமா வருவான். மார்க் மை வேர்ட். அதை மீறி உளுந்தாலும் ஏஞ்சிக்கணும்னு நினைச்சுக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா திரும்பி இறைவனை உழவே விட மாட்டான். சார் என்ன சார் இது உலகம்? சத்தியமா உலகம் இப்படி இருக்கிறதா ஹாப்பினஸ்ஸே. திரும்பி மனித வாழ்க்கை கிடைக்கும், இதே உடம்பு கிடைக்காது. குருஜி, அப்ப இந்த உடம்பு இருக்கும் போதே இறைவன் என் கூட இருக்கான்ற ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? இந்த உடம்போட இருக்கும் போதே பாக்கியம் வரும், அடுத்த உடம்பு எடுக்கும் போதும் அதே பாக்கியம் ஒண்ணு வந்து சேரும். ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் இருக்கு, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்?
அதே 10 லட்சம் தான். வேற மதம் மாறினா பிரோஜனம் இல்லைன்னு. நீ கிறிஸ்டினா, நான் இந்துவா மாற சொல்ல, கிறிஸ்டினாவே இருந்துரு. ஆனால் ஜீசஸ் சொன்னது புரிஞ்சுக்கோ. நீ மாறதால ஒன்றும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா எதுவுமே மாறாதே. கர்மான்னு ஒன்று இருக்குமா? இப்போ இத்தனை நாள் இவன் சிவனை நம்புறான், இல்லை முருகனை நம்புறான். இப்போ திடீர்னு ஜீசஸை நம்ப ஆரம்பிச்சிட்டான், கிறிஸ்டினா மாறிட்டான். இப்போ இவர் கர்மா அக்கௌண்ட்டை யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது? சிவன் உட்காந்து ஜீசஸ் கணக்கு எழுதுவாரா? பாருங்க, சிவனும் ஜீசஸும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தம் சொல்ல முடியாது. அசிங்கமாக கேட்பேன் நான். ஒன்று சிவன் வேற ஜீசஸ் வேற நம்பனியா ஒத்துக்கோ. ஆமாம் சார், அதனால தான் கிறிஸ்டின். நான் அதுக்கே வரேன் சார். சிவன் வேற ஜீசஸ் வேற, ஆனால் ஜீசஸும் சிவனும் ஃப்ரெண்டுன்ற இல்லைன்னு ஒருத்தனை ப்ரூவ் பண்ண சொல்லு. நான் ஜீசஸும் சிவனும் ஒன்றுன்ற அதையும் ஒத்துக்க மாட்டேன். அவங்க 2 பேர் ஃப்ரெண்டுனா அது ஒத்துக்கோ. அப்போ இனிமே ஏன்னா நான் அடுத்த கோயில் அதானே கட்ட போகிறேன். ஏசையா ஈசையா 2 ஒன்றா வைக்க போகிறேன். ஆமாம், என் கோயில் அது எதுனா சிவா விஷ்ணு டெம்பிள். கேட்டால் நேற்று ஏசு சொன்னார்னு சொல்ல போகிறேன். ஏன்னா உன் காதில் பேசுகிற ஜீசஸ் என் காதில் பேச மாட்டாரா? சொல்லு. என் காதிலே கடவுள் பேச மாட்டார்னா கொப்புரான எவன் காதிலையும் கடவுள் பேச மாட்டார். புரிஞ்சா? அப்போ இத்தனை நாளாக பேசுறான்னு சொன்னது ஸ்வாஹா. அப்போ ஜீசஸ் மட்டும் இல்லை, அம்மனும் எவன் உடம்புல வந்து பேச மாட்டான். எவ்வளோ தரித்திரம் உண்டு உங்கள் ஊரை சுற்றி சுற்றி. கேட்டால் சாமி வந்துச்சு, மாமி வந்துச்சு. என்னடா என்ன சொல்? கேட்டால் குருஜி அந்த சாமிக்கு எல்லாமே தெரியும். அப்படியா? அல்ஜிப்ரா தெரியுமா? டவுட் கேட்டால் சொல்லுவாரா? வந்தது அம்மனா உங்கள் ஆயாவாடா? சொல்றா. ஒன்று அம்மனா ஆயாவா சொல்லு. அம்மன் குருஜி, அம்மனுக்கு அல்ஜிப்ரா தெரியாதா? சொல்லு. ஏன் பயந்து சாவற? நான் உன்னை சாமியை நம்பாதான்னு சொல்ல வேணாம். போலி சாமியை நம்பி ஏமாறாத தயவுசெய்து. ஏன்னா அவ்வளோ பயம், உன் மனசுக்கு பயம். உன்னை முன்னோர் அப்படியா படைச்சாங்க. 90 வயசில் ஒரு தாத்தா செத்துட்டாரு. வாங்க எல்லாருக்கும் நீ பிரியாணின்வியா? ஏன்னா மற்றவனுக்கு தான் செத்தவர் 90 வயசு. ஆனால் அவருக்கு அந்த தாத்தா, அவர் பாவம் 20 வயசுலேருந்து உழைச்சிருக்கலாம். உன் குடும்பத்துக்கு சொத்து யாருக்காவது புரியுதா கண்ணு? சொல்லு. அப்போ பைத்தியமா நீ படையல் போடுறதுக்கு? ஒருவேளை என் முன்னோர் எப்படி இருப்பான்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்றன்ற உணர்வு அவனுக்கு சந்தோஷம் தரும். அவ்வளோதான் சூட்சமும். அதுக்கு ஒரு தலைவாளையை போட்டு இன்னும் குடும்பம் ஒன்றா இருக்குன்னு புரிஞ்சு வடை பாயசம் வச்சு இப்போ இது நீங்கள் செய்யாமல் போங்க. செத்த பெரியவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற பெரியவங்களுக்கு பண்ணுங்கன்னு கெஞ்சுறேன். ப்ளீஸ். இது ஒரு பக்கம். இப்போ ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுக்கு வருவோம். குருஜி, ஒருவேளை என்னால் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும் நான் நம்பலைன்னா, யூ வில் எய்தர் ஹேவ் டவுட் ஆர் யூ வில் ஹேவ் ஃபியர் அண்ட் அபவ் ஆல் யூ வில் பி ஃபீலிங் இன்ஃபீரியர். உனக்கு திறமை இருக்கும், வசதி இருக்கும், ஆசைப்பட்டதை செய்ய முடியலன்னா இன்ஃபீரியராக ஆகிடுவேன். செகண்ட், நடக்கக்கூடாத ஒரு நோய் உனக்கு தானாக நடக்கும். எக்ஸசிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் திங்கிங். ரைட் இட் டவுன். இது யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. யாருக்காவது புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எக்ஸசிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்னு ஒன்று இருக்குனாலே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனைக்கு உனக்கு தீவிரத்தில் அர்த்தம். இங்கே யாருக்குமே பிரச்சனையே கிடையாது. Having a disease is not a problem, but not knowing that you have a disease is a problem. Then once you know the disease, you can at least go for the medicine which will cure the disease. And you have a problem is not the problem. Having the problem and thinking that you don't have a solution for the problem is the biggest problem. Is there anybody able to connect with me? இங்கே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு இல்லைனா தான் அது கவலையாக மாறும். இங்கே வெறும் கவலைன்ற ஒரு வார்த்தை சொல்லுவேன் இல்லடா கண்ணு. எக்ஸசிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் திங்கிங் தானாக வரும். இதுக்கு டிப்ரெஷன் ஒரு பேர் வச்சுப்பேன். ஐயா, டிப்ரெஷனா என்ன? நீ சொல்கிறத உன் மனசு கேட்க மாட்டேங்குது. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு உன் மனசே சொல்லுது. ஏன் சொல்லுது? ஏன்னா உனக்கு நல்லது நடக்கும்னு தெரியல. இன்னிலிருந்து என்னன்னா செய்யுங்க, ஆனால் செய்யும் போது எனக்கு நல்லது தான் நடக்கும்னு நம்பிட்டு செய்ய ஆரம்பிங்க. சார், நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லையா? நான் சொல்கிற செய்யவே செய்யாத வேணா. ஒன்று செய்யும் போது யார் எதிர்த்தாலும் செய்யாதீங்கன்னு சொல்லலை, எவனா எதிர்க்கட்டும். ஆனால் நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு நல்லது தான் சார் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யணும். பிளைண்டா ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் 30 days, ஜஸ்ட் 11 days இஸ் ஓப்பன் சேலஞ்ச். எவ்வளோ பேர் பண்ணுவீங்க? ஐயா, நான் 11 days பண்ணுறதால என்ன ஆகும்? யூ வில் see the changes not outside of you. உனக்குள்ளே முதல்ல ஓவராக திங்கிங் வராது. கடைசியில் எனக்கு நினச்சதான் நடக்க போதுன்னு தோணினாலே நீ தேவையில்லாமல் நடக்குமா நடக்காதான்னு திங்கிங்லேருந்து வரமாட்டேன். அந்த நடக்குமா நடக்காதான்ற திங்கிங் வந்துச்சுன்னா நீ உன் கூட இருக்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவேன். யூ வில் பி எமோஷ்னலி வீக்.
எக்ஸசிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் வரவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் கெட்டவன் கிடையாது, ஆனால் அவன் கூட இருக்கவங்களுக்கு நல்லது நடக்காதுன்னு பயத்திலே இருப்பான். திங்க் பண்ணி அவன் நிம்மதியும் கெடுத்துருவான், இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுத்துருவான். யாருக்காவது புரியுதா நான் பேசுறது? Because you are constantly thinking about the, past. Constant worries about the past. ஐயோ நடந்ததே திரும்பி நடந்துருமா? இல்லைனா ஃபியர் அபவுட் த ஃபியூச்சர். ஒடுங்கிடுவேன் நீ பாவம். இது உன் பசங்களுக்கு தெரியாது, நீ தொல்லை பண்ணதான் நினைப்பாங்க. ஆனால் பாவம் நீயே ஒரு குழந்தை தான், நல்லதே செய்ய முடியாது உன்னால. ரொம்ப பயந்துருவேன். இது எல்லாத்தையும் மீறி எனக்காக ஒன்று புரிஞ்சுக்கோ. You will start cheating your own self. உன் பிரச்சனைக்கு வேற யாரோ காரணம் நினச்சி அதுக்கு யார் காரணமோ அது தீப்பானான்னு போய் ஊராக தேட ஆரம்பிச்சிருவேன். ராகு சரியில்லைன்வ, நம்பர் சரியில்லைன்வ, உன் பேரே சரியில்லைன்வ, என் கஷ்டத்துக்கு காரணம் என் பேர் 7ல் முடியுதுன்வ, நான் பிறந்த தேதி 4ல் முடியுதுன்வ, இல்லை 8ல் முடியுதுன்வ, வீடு வாஸ்துப்படி சரியில்லை சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கணும்னு. இதை வேற நம்பி இது எல்லாத்தையும் எதிரமா சேர்த்துப்ப. அதை கடவுள் நம்பிக்கை. இப்போ என்னன்னா, இது பைத்தியகாரத்தனம். இந்த பைத்தியகாரத்தனத்தை பண்ணும் போது எவனும் காரி துப்பக்கூடாதுன்னு கூட ஒரு சாமி ஃபோட்டோவை சேர்த்துப்பேன். புரியுதுங்களா? நான் தண்ணி காய வைக்கணுமா? நான் என்ன பண்ணணும்? அந்த தேவசாவை தூக்கி நெருப்பில் வைக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐயோ சுடையா மாட்டேங்குதுப்பா, எப்போ சுடாமல் 2 நாளாக நின்றுக்கிறேன். இப்போ ஒருத்தர் வராரு, ஐயா என்னையா சோகமாக இருக்கீங்க? எனக்கு இதான்யா நிலமை, எனக்கு சுடு தண்ணி வேணும். தண்ணியும் இருக்குது, அதை ஊற்ற தேவசாவும் இருக்குது, குடிக்க தொண்டையும் இருக்குது, ஆனால் சூடே ஆக மாட்டேங்குது. அப்படியா, எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்னு அவர் சொன்னால் கேவலமாக இருக்கும். அவர் கேட்குறாரு, எடுத்து நெருப்பில் வைங்கன்றார். ஏன்னா வந்தவர் ஞானி. நெருப்பில் எதுக்கு சார் வைக்கணும்? ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சார். ஏன்? அங்கே தான் அக்னி பகவானை ஒட்டியிருக்கேன்றான். ஃப்ரிட்ஜு ஈசானி மூலையில் இருக்குது, அங்கே அக்னி பகவான் இருக்கார், ஆனால் சூடாக மாட்டேது சார்ன்றான். இப்போ அவர் என்ன பண்ணுவார்? பைத்தியக்கார பயலே, இப்போ நீ அக்னி பகவான் சொல்லிட்டியா? அவர் சொல்ல பயப்படுவார். அப்படிங்களா, சரின்ட்டு போயிடுவார். நீ என்ன பண்ணுவ? இப்போது ஃப்ரிட்ஜை மாற்றுவ, ஆனாலும் செயலை மாற்ற மாட்டேன். But what are the 5 things that will happen if I don't realize that God is within me? என்ன ஆகும்? முதல்ல, I will feel inferior. Second, what is the second one? I will get into negative thinking and excessive thinking. Third, I will emotionally harm my own self. You will not have power to regulate your emotion. Emotions cannot be happening by his own self. You need to train yourself to regulate. If you don't have the ஞானா, you will not have the power to regulate the emotion. சார் ஃபேன் பிச்சுன்னு சுற்றுது, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபேனில் பிளேடை கை வைப்பனா, ரெகுலேட்டரை குறைப்பனா, ஃபேனில் கை வைப்பனா? கலக்குறீங்களே. எல்லாரும் ஆசாஞ்சி தானே. இப்போ நீயே இறைவன் தெரிஞ்சா, இறைவன் ஃபஸ்ட்டு யார் நான் புரிஞ்சுக்கணும். அப்பா எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி படைச்சவன் கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நிரந்தரமாக படைச்சவன். ஆனால் அவன் படைச்சதுலேயே அதோடைய சூட்சமத்தையும் அதோடைய செயல்பாடையும் தெரிஞ்சுக்கிற அறிவோட உன்னை மட்டும்தான் படைச்சான். அதனால் அவன் எனக்கு ஸ்பெஷல். ஒரு அயன்னா என்ன, ஒரு கால்சியம்னா என்ன, இது ஒரு மிருகத்துக்கு தெரியாது, அது வீடு கட்டாது, ஆனால் உன்னால் முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் யூ வில் ரீடிஸ்கவர் யுவர் கிரேட்னஸ். செகண்ட், யூ வில் ரீடிஃபைன் யுவர் ட்ரீம். இதை பண்ண உடனே உனக்குன்னு ஒரு விதி இருக்கும், அந்த விதி இப்போ மாறும். யூ வில் redesign your destiny. And once your destiny is redesigned, that's it. நாளிலிருந்து எதிர்காலம் மாறும். You will recreate your future. அவ்வளோதான் வாழ்க்கை.